ஒரு பேச்சு, எவ்வளோ ஒரு நளினமான பேச்சு. அப்படி அழகா நம்ம பிள்ளைகளெல்லாம் அப்படியே கையை நீட்டி கையை உயர்த்தி எவ்வளோ அழகா அப்படியே ஒரு சின்ன சின்ன ஒரு தவறுகள் திக்கல் திணறல் எதுவுமே இல்லாமல் எவ்வளவு அற்புதமாக இன்றைக்கு ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றியும் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றியும் பார்த்து பேசியதை ரொம்ப உள்ளமான நான் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ரசித்தேன். இன்னைக்கு எல்லா கிராமங்களிலும் வீட்டுக்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்குது. ஒரு பக்கம் பிள்ளைங்க படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் பெரியவங்க எல்லாருமே இந்த கதையை பார்ப்பாங்க, டிவி சீரியலை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல எல்லா கிராமமும் இருக்கும் வேளையில் இந்த போலையம்பள்ளியில் இன்றைக்கு கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவின் போது ஊர் கூடி தேர் இழுத்திருக்கிறார்கள். அது சாகிப் என்கின்ற ஒரு பயிற்சி மையத்தின் மூலமாக, இந்த கல்வியின் மூலமாக இந்த பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக இளைஞர்களுக்கு இரவு பாடசாலையாக அவர்களுக்கு தினந்தோறும் பள்ளியில் நடக்கின்ற அந்த புத்தக வடிவிலான பகுதிகளை பாடமாக எடுத்து அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி சமூகத்தில் ஆகச்சிறந்த அறிவாளிகளாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய சாகிப் பயிற்சி பள்ளியத்தினுடைய நிறுவனர் சகோதரர் கார்த்திக் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். நமது சகோதரர் சாகிப் பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் கார்த்திக் அவர்கள் ஒரு முறை நான் தருமபுரி நீதிமன்றத்தை முடித்துவிட்டு தருமபுரியிலிருந்து ஒரு பேருந்தில் ஏறினேன். அப்போது நடு சீட்டுக்கு பக்கத்தில் படிக்கட்டுக்கு முன்னாடி நானும் அவரும் பக்கத்தில் உட்கார்ந்தோம். அப்போ நிறைய ஒரு புத்தகங்கள் அந்த பிள்ளைங்களுடைய கொடுக்க வேண்டிய அந்த நிறைய நோட்ஸுங்களாம் எடுத்து அது பைண்டிங்காக வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட காட்டிட்டு வந்தார். அப்போ தான் நான் பார்த்தேன். அப்போது ஸ்டூடெண்ட்ஸை பற்றியும் படிப்பை பற்றியும் படிப்பினுடைய மகத்துவத்தை பற்றியும் அந்த பேருந்தில் பேசி வந்தார். அப்போது தான் எனக்கு தெரிந்தது, இப்படிப்பட்ட ஒரு இளைஞர், இது கிட்டத்தட்ட நடந்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன். அப்படி அந்த பேருந்தில் வருகின்ற போதே என்னை ஆச்சரியப்படுத்தினார். அவ்வளவு இளைஞர்களுக்காக, சின்னஞ்சிறு குழந்தைகளுக்காக கல்வியின் மூலமாக அவர்களுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இந்த சமூகத்தை நல்ல வழியில் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், இந்த சமூகத்தை நல்ல வழியில் படைக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது கார்த்திகை அவர்களை நான் அறிந்தேன். அதன் பிறகு நமது கார்த்திக் அவர்கள் இன்னும் நெருக்கமாக எப்படி என்னிடத்திலே மாறுகிறார் என்றால், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே கிராமத்தில் கோடி வேலைக்கு சென்ற ஒரு 4 பெண்மணிகளுக்கு மதிய வேளையில் தேநீர் கொடுக்கின்ற போது கொட்டாங்குச்சியில் தீ ஊத்தி கொடுத்தார்கள் என்கின்ற வரலாறு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அந்த கொட்டாங்குச்சியில் தீ ஊற்றிய ஒரு விஷயத்தை கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்குக்கு காரணமான ஆதிக்க சாதி மக்களை சிறைப்படுத்தி அவர்களுக்கு பிணையில் வர முடியாத அளவிற்கு வாதாடக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார் சாகிப் மையத்துடைய சகோதரர் கார்த்திக் அவர்கள். அது மட்டுமல்லாது நமது சாகிப் மையத்தினுடைய கார்த்திக் அவர்கள் இதே அருகாமையிலே பாஞ்சா மாட்டுக்கறி பாஞ்சா ரைட் நம்ம நவலை கிராமத்தை சேர்ந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சுக்கா கடை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. பாஞ்சாலைன்னு சொல்லிட்டு வயசான தம்பதி அம்மா நவலை. அந்த அம்மா அரூரில் தினமும் கறி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாம், கறி எடுத்துகிட்டு வரும்போது கவர்மெண்ட் பஸ்ஸில் மாட்டுக்கறிலையும் நீ ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டில் இறக்கி விட்டுறாங்க. அந்த சம்பவத்தில் நானும் வழக்கறிஞர் ராகுல் அவர்களும் சம்பவத்து இடத்துல ஸ்பாட்டில் வந்து விசாரிக்கும் போது நமது கார்த்திக் வந்தார் அந்த சம்பவத்துக்கு. அப்போ அந்த வழக்கிலையும் நானும் ராகுல் கார்த்திக்கு நம்ம ஊர் வழக்கறிஞர் கண்ணன், இங்கே இருக்கிற வழக்கறிஞர் நம்ம ஊரில் இருக்கிற கண்ணன் வழக்கறிஞர், இவர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற பல்லவன் வழக்கறிஞர், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மிக முக்கியமாக
விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்றிணைந்து இந்த பகுதியில் இருக்கிற அந்த சாதி ஆதிக்கத்தை, ஒரு குறிப்பிட்ட சாதி மக்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய உண்ணக்கூடிய உணவு அரசு பேருந்தில் வரக்கூடாது, அதை எடுத்து வந்த அந்த வயதான பாட்டியா இருந்தாலும் அவளை கீழே இறக்கிவிட்டு சாதிய வன்மத்தை கக்கிய அந்த கையவர்களை கைது செய்து நீதியில் சிறையில் அடைத்த பெருமை இந்த மக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஏற்புடையது. அது மிகப்பெரிய ஒரு சாதனை. இது மட்டுமல்ல, சாகிப் மயிற்சியுடைய கார்த்திக் அவர்கள் இதே பெண்ணாகரம் பகுதியில் ஏமனூர் என்ற ஒரு கிராமத்தில் பள்ளியில் படித்த ஒரு சிறுவன் சுஷிதரன் ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் நம்ம பள்ளிக்கூட மாணவிகளை ஸ்கூலில் பெருக்கிறதுக்கான ஒரு ரெகுலராக செய்வாங்க. அங்கே பெருக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல பக்கத்தில் அவங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணு பெருக்கிறதுல ஒரு சின்ன தள்ளு பொண்ணு, அந்த சின்ன தள்ளு முள்ளுக்கு ஒரு பெரிய கலவரமாக பண்ணி ஒரு பள்ளிக்கூடத்து பையனை அடித்து துன்பப்படுத்திட்டாங்க. அந்த வழக்கிலும் நாங்கள் நான் வழக்கறிஞர் ராகுல் அப்புறம் நம்ம சாகிப் கார்த்திக் எல்லாமே முன்ன நின்று அந்த பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு ப்ரொடெக்ட் கொடுத்து அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை சிறைப்படுத்தியிருக்கிறோம். இப்படி இந்த சமூகத்திற்கு எதிராக நடக்கின்ற அட்டூழியங்கள், வன்கொடுமைகள் இதையெல்லாம் களைவதற்கு ஒரு பக்கம் வழக்கறிஞர் மூலம் தொடர்பு கொண்டு அதை களையக்கூடிய ஒரு பேராற்றலை எங்களோடு தொடர்ந்து பயணித்து வருகிறார் கார்த்திக் அவர்கள். இந்த சமூகத்தினுடைய மாற்றம் எவ்வாறு நிகழ வேண்டும் என்றால், ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற அந்த சமூகம் கல்வியின் மூலமாகத்தான் ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதால் சிறுவர்களாக இருக்கின்ற இந்த மாணவர்கள் மத்தியிலே நல்ல விழிப்புணர்வை, நல்ல கல்வியை கொடுத்து விட்டால் இந்த சமூகத்தில் இருக்கின்ற பொருளாதார சிக்கல், இந்த சமூகத்தில் இருக்கிற தீண்டாமை, இந்த சமூகத்தில் இருக்கிற வன்கொடுமை, இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை முழுவதுமாக போக்கிவிடலாம், அதை அடித்து நொறுக்கிவிடலாம் என்கின்ற உயர்ந்த ஒரு கருத்தை கொண்டு இந்த போளையம்பள்ளி கிராமத்தில் இருக்கின்ற இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் கல்வியில் ஆகச்சிறந்த அறிவாளிகளாக உருவாக வேண்டும் என்பதற்காக தன்னையும் தன் குடும்பத்தை சார்ந்த துணையாரையும் இணைத்துக் கொண்டு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பொதுவாக இந்த பகுதியில் அரசு பள்ளிகளை காட்டிலும் தனியார் பள்ளிகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தெள்ளத் தெளிவாக உரையாடி தங்களுடைய பிள்ளைகள் ஆகச்சிறந்த பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு முன்னெடுப்பு செய்கின்ற கல்வி நிறுவனங்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் அரசு பள்ளியிலேயே படித்துக் கொண்டிருக்கிற இந்த கிராமத்தினுடைய சின்னஞ்சிறு குழந்தைகள் இன்றைக்கு எவ்வளவு அழகாக தமிழை அப்படி கொஞ்சி கொஞ்சி விளையாடுகிறது. அவர்களுடைய வாயில் அப்படி தவழுது. என்ன ஒருவான நளினம், ஒரு சின்ன ஒரு திக்கலும் திணறலும் எதுவுமே இல்லாம தமிழை வணங்குகிறார்கள், தாய்மொழியை போற்றுகிறார்கள், ஆண்டோர் சான்றோர் மக்களையும் வணங்குகிறார்கள். இப்படி கல்வியின் மூலமாக ஒரு அடிப்படை விதையை விதைத்திருக்கிறார் நமது சாகிப் பயிற்சியுடைய கார்த்திக் அவர்கள். இன்னைக்கு விதைத்தவன் உறங்கிவிடலாம், ஆனால் விதை எப்போதும் உறங்காது, எப்போதுமே உறங்காது. அந்த வழியில்தான் இன்றைக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கல்வி என்கின்ற ஆயுதத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த லட்சியங்களை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த உயர்ந்த லட்சியங்கள் கர்ம வீரர் காமராஜரை போலவும், தந்தை பெரியார் போலவும், புரட்சியாளர் அம்பேத்கர் போலவும் உங்களுடைய கல்வி பயணிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் மூலமாக டிவி தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு நமது பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிற இந்த கார்த்திக்குடன் தொடர்பு கொண்டிருக்கிற அனைத்து இளைஞர் பெருமக்களுக்கும் நல்ல ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த கிராமமாக இந்த போளையம்பள்ளி கிராமம் திகழ்ந்து வருகிறது என்றால் எந்த விதத்திலும் அதற்கு ஐயப்பாடு கிடையாது. ஆகவே இந்த கிராமத்துடைய ஆண்டோர் மக்களும் சான்றோர் பெருமக்களும் எதிர்காலத்தில் இந்த கிராமத்தில் ஆகச்சிறந்த ஒரு கல்வியாளர், ஆகச்சிறந்த ஒரு கலெக்டர், ஆகச்சிறந்த ஒரு விஞ்ஞானி, ஏன் உலகமே ஒரு விண்வெளியில் கட்டமைத்திருக்கிற விண்வெளி
கூடாரத்திற்கு கூட இந்த கிராமத்திலிருந்து ஒரு விஞ்ஞானி உருவாகுவார். இந்த கிராமத்திலிருந்து ஒரு IPS அதிகாரி உருவாகுவார். இந்த கிராமத்திலிருந்து ஒரு நீதிபதி உருவாகுவார் என்கின்ற நம்பிக்கையை இந்த மண்ணுக்கு சாகிப் பயிற்சி மையம் இன்று விதைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகை அல்ல. ஆகவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்களுடைய திறமைகளை இது போன்ற நிகழ்வுகளில் பங்கெடுப்பது மட்டுமில்லாமல் தினந்தோறும் பத்திரிகை வாசிக்கக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பத்திரிகையை வாசிக்கின்ற போது உலக நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ளலாம், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம், அரசியல் சூழல்களை தெரிந்து கொள்ளலாம், மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் படிக்கின்ற படிப்பு உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். அந்த உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு பெற்றோர்களுடைய உறுதுணைப்பு, பெற்றோர்களுடைய உறுதுணை ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு எங்கு சென்றாலும் நமக்கான இடவசதி எதுவுமே கிடையாது. எங்கு சென்றாலும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு பொது தொகுதியில் நிற்கக்கூட முடியாத, பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. தனி தொகுதியில் நாம் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு சென்றாலும் கூட அங்கே கட்சி என்கின்ற பெயரில் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கான விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை. நமக்கான விடுதலை என்பது ஒற்றுப்பட்ட நம்ம சமூகமாக எப்போது நாம் மாறுகிறோமோ அப்போதுதான் நமக்கான விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலை கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, ஆனாலும் கல்வி என்கின்ற ஆயுதத்தின் மூலமாக ஒட்டுமொத்த விடுதலையும் பெற்றுவிடலாம் என்பதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் இருண்டு கிடந்த சமூகம் இரண்டு வகையாக இந்தியாவை பிரித்து விடலாம். ஒன்று 1951க்கு முன்பாக இருந்த பிற்போக்கான கருத்துக்களை இந்த மண்ணில் விதைத்து ஆணுக்கு பெண் சமம் என்கின்ற கருத்தை புறந்தள்ளிவிட்டு பெண் அடிமையாக்கி 4 வர்ணங்களை தீட்டி அந்த 4 வர்ணங்களிலும் பஞ்சமர் பாமரர் எல்லாரும் எனக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு கோட்பாடு இந்த நிலைமை இந்த இந்தியாவில் கட்டமைக்கப்பட்டிருந்தது.